அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 15/2/2023 அத்தௌபா தஃப்சீர். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 84, அத்தியாயம் 9 தஃப்சீர். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது: நயவஞ்சகர்களின் தலைவர் அப்துல்லா பின் உபை இறந்தபோது அவருடைய புதல்வர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இறந்து போன என் தந்தையிடம் ஜனாசா தொழுகை நடத்த வரவில்லையாயின் காலங்காலமாக நாங்கள் மக்களால் இழிவுபடுத்தப்படுவோம் என்றார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் பின் உபையிடம் சென்றார்கள். அப்போது அவரது பிரேதம் அடக்க குழிக்குள் இறக்கப்பட்டு கொண்டிருந்ததை கண்டார்கள். அப்போது பிரேதத்தை குழிக்குள் இறக்குவதற்கு முன்னரே நீங்கள் எனக்கு சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா என்று கேட்டார்கள். பின்னர் அவரது பிரேதம் குழியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவர் மீது தமது உமிழ்நீர் படும் வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதினார்கள். அவருக்கு தமது சட்டையை அணிவித்தார்கள். மேலும் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் கூறியிருப்பதாவது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களின் தலைவர் அப்துல்லாஹ் பின் உபையின் சடலம் குழிக்குள் வைக்கப்பட்ட பின்னர் அதன் அருகில் வந்தார்கள். பின்னர் பிரேதத்தை வெளியே எடுக்குமாறு உத்தரவிட்டார்கள். அவ்வாறே பிரேதம் வெளியே எடுக்கப்பட்டு நபி அவர்களின் மடியில் வைக்கப்பட்டது. நபி அவர்கள் அதன் மீது தமது உமிழ்நீர் தெறிக்கும் வகையில் ஊதினார்கள். தமது சட்டையை அதற்கு அணிவித்தார்கள். ஹத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது: நயவஞ்சகர்களின் தலைவர் அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் தாம் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆள் அனுப்பி அவர்களை வரவழைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் வந்ததும், அப்துல்லாஹுவே, யூதர்கள் பேரில் உமக்கு இருந்த மோகம் உம்மை அழிவுக்கு உள்ளாக்கிவிட்டதே என்று அவரை பார்த்து கூறினார்கள். அப்போது அப்துல்லாஹ் பின் உபை, அல்லாஹ்வின் தூதரை, உங்களை நான் அழைத்து வர சொன்னது எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர என்னை இடித்துரைப்பதற்காக அல்ல என்றார். பின்னர் தமக்கு பிரேத ஆடை அணிவிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களது மேல் அங்கியை தருமாறு கேட்டார். அவருக்கு தமது மேல் அங்கியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அவர் இறந்த பின் அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அவரது அடக்கத்தலத்தில் நின்றார்கள். அதை அடுத்தே வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ், நபியே, அவர்களில் இறந்துவிட்ட யாருக்காகவும் நீர் ஒருபோதும் இறுதி தொழுகை நடத்த வேண்டாம் எனும் இந்த வசனத்தை அருளினான். இதனால்தான் இத்திருவசனம் அருளப்பெற்ற பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களில் யாருக்கும் இறுதி தொழுகை நடத்தவோ அவரது அடக்கத்தலம் அருகே நிற்கவோ இல்லை. பின்வரும் தகவல் இதற்கு சான்றாக அமைந்துள்ளது. அபு ஹத்தாதா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஜனாசாவுக்கு தொழுகை நடத்த வருமாறு அழைக்கப்பட்டால் அந்த ஜனாசா தொடர்பாக முதலில் விசாரிப்பார்கள். மக்கள் அந்த ஜனாசா தொடர்பாக நல்ல அபிப்பிராயம் தெரிவித்தால் எழுந்து சென்று அதற்காக ஜனாசா தொழுகை நடத்துவார்கள். மக்கள் வேறு விதமாக தெரிவித்தால் உங்கள் ஜனாசாவுக்கு நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று அதன் உறவினர்களிடம் தெரிவித்து விடுவார்கள். அதற்கு நபி அவர்கள் தொழுகை நடத்த மாட்டார்கள். உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரை ஒருவர் நல்ல முஸ்லிம் என்றோ நயவஞ்சகர் என்றோ அடையாளம் தெரியாதவராக இருந்தால் அவரது ஜனாசா தொழுகையில் நபி தோழர் ஹுதைஃபா பின் அல் யமான் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொள்ளாதவரை தாம் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் நயவஞ்சகர்கள் யார் யார் என்பதை துல்லியமாக தெரிந்து வைத்திருந்தார்கள். அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்கள் யார் யார் என்பதை தெரிவித்திருந்தார்கள். இதனாலேயே இரகசியத்தை தெரிந்தவர், அதாவது நபி தோழர்களில் மற்றவர்கள் அறியாத இரகசியத்தை தெரிந்தவர் என்று அவர் அழைக்கப்பட்டு வந்தார். நயவஞ்சகர்களுக்கு இறுதி தொழுகை நடத்தலாகாது என்றும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோருவதற்காக அவர்களின் அடக்கத்தலங்களில் நிற்கலாகாது என்றும் அல்லாஹ் தடை விதித்ததிலிருந்து இந்த செயல்கள் இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை மிக பெரும் வழிபாடுகளாகும் என்று தெரிகிறது.
எனவேதான் இறை நம்பிக்கையாளர்களுக்காக இறுதி தொழுகை நடத்துதல், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரல் ஆகியவை மார்க்க நெறிகளாக ஆக்கப்பட்டன. அவற்றை செய்வதால் ஏராளமான நன்மைகளும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.